இயேசுவே ஆண்டவர் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த உன்னதமான தெய்வத்தை, உயர்ந்த தெய்வத்தை ஆண்டவரே இந்த காலை வேளையில சபையோராய் சேர்ந்து நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். அதே போல நாம் இந்த காலத்திலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்மை துதி அவர் நாம் துதித்துக் கொண்டே இருப்பதுதான் ஏற்றதாயிருக்கும். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும்னா துதிதான், துதித்துக் கொண்டே எந்த காலத்திலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை சரி, எந்த மாதிரி நேரத்திலும் சரி, ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பதுதான் நமக்கு கிடைக்கிற பெரும் பாக்கியம். அதுதான் அந்த காத்தவரே என்னை காத்தவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீரே, சுற்றி சூழ்ந்து அவமா என்னை சுற்றி அவர் இந்த எந்த இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிச்சலாம். அவர் என்னை சுத்தி சுத்தி சூழ்ந்து மிஸ் பண்ணவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கையில இருந்து நம்ம கீழே விடவே முடியாது. அவன் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் நம்பிக்கை. தொடர்ந்து ஆராதனையில மத்தியில் இருக்கிற புது மாப்பிள்ளை சாமுவேல் ஜெபராஜ் பாஸ்டர் தயாளனுடைய அருமை புதல்வர், எனக்கும் மகன் முறையாவது அண்ணனுக்கும் ஊபனனுக்கும் இந்த நாள்ல அவங்க இங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவன் இஸ் an international missionary. கொஞ்ச நாள்ல ஆப்பிரிக்கா தேசத்துல போய் ஊழியத்துல ஏற்கனவே போயிட்டு வந்தாரு. இனிமேல் நம்ம தொடர போகிறார். அவரோடு கூட அருமை மருமகள் ஜெனிஃபர் கிரேசி, அவங்களும் she is an international missionary in Japan. வைவாங்ல மிஷனரியா இருந்து அங்க போய் இருந்த ஒரு சில மாதங்கள்ல ஒரு தமிழ் சபையை ஸ்தாபிச்ச ஒரு ஸ்தாபகர். ஆமென். டீம்ல அவங்க